வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போறோங்க. இதற்கு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்தே பணத்தை ஈர்க்க போறோம். அதுவும் ₹1 வைத்து நம்ம பணத்தை எப்படி ஈர்ப்பது அப்படின்றத பார்க்க போறோங்க. இதை வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு 1/1/2025 புது வருடம் பிறந்துருச்சு. இந்த நாள்ல நம்மளுடைய வருமானத்தை பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னா நம்ம சில பரிகாரங்கள் செய்யணுங்க. அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்பொழுது இந்த வருடம் முழுவதும் செல்வ வளத்தை உயர்த்தி கொண்டே செல்ல முடியுங்க. இந்த செல்வ வளத்தை உயர்த்தி நிற்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நம்மை தேடி வரணுங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போறோம். இந்த வாய்ப்புகள் அனைத்தும் நம்ம தேடி வருவதோடு மட்டும் இல்லாம நல்லது நடக்கணும் அப்படின்னும் மனமாற குலதெய்வத்திடமோ நம்மளோட இஷ்ட தெய்வத்திடமோ இந்த பரிகாரத்தை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அதுலயும் நான் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்குங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுலயும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டிற்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க. நாமும் பணக்காரரா ஆக போறோம். தேவைக்கு அதிகமாகவே பீரோவுல பணத்தை அடுக்கி வைக்க போறோம். இன்னையிலிருந்து நமக்கு பணத்திற்கு கஷ்டம் அப்படின்றதே வரப்போவது கிடையாதுங்க. அப்படின்ற மனப்பான்மையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்பயுமே இந்த மாதிரியான பாசிட்டிவ் எண்ணங்களோட நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் கட்டாயம் பலிக்குங்க. நிச்சயமாக நம்ம நினைத்தபடி நம்ம கைக்கு பணம் வந்து சேருங்க. ஒவ்வொரு ரூபாயும் லட்சமாக பெருகாதுங்க, கோடியாக பெருகும். கோடிக்கணக்கில் பெருகிக்கொண்டே போகும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் சொல்லக்கூடிய இந்த டயத்துல செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க. அதுலயும் இந்த நன்னாள்ல செய்யும் பொழுது நல்ல அற்புதமான பலன் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய டயத்தை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் நமக்கு செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ₹1ங்க. ₹1 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பரிகாரத்தை ₹1 வைத்து செய்தேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. அப்படின்றதுனால நான் ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி ₹1 இருந்தால் கூட நீங்கள் அதில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை உங்ககிட்ட ரூபாய் நோட்டுகள் இருக்குது அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டுகள் மேலே கூட இந்த மாதிரி நான் செய்து காட்டுவது மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரம் செய்யலாம். ஆனாலும் பலன் ஒரே மாதிரி நம்மளுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய பலனை கொடுக்கும். அது ₹1 இருந்தாலும் சரி, இல்லை நான் காட்டியிருக்க மாதிரி ரூபாய் நோட்டை வைத்து செய்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயம் பணவரவு அதிகரிக்குங்க. பணத்தை வசியம் செய்யும். சரி, நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய 3 பொருட்கள் தேவை. வாசனை மிக்க 3 பொருட்களை எடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா லவங்கம்ங்க. லவங்கத்தை கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க. ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பட்டை. இந்த 3ஐயும் நீங்கள் சம அளவு எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 3 பொருட்களும் பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை கொண்டதுங்க. 3 பொருட்களையும் சம அளவு எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த பொடியே இருக்குது, நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனியாக அப்படின்னா அதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன், பட்டையில் 1 ஸ்பூன், இப்படி 3ஐயும் ஒரு ஸ்பூன் நீங்கள் அந்த பொடியை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எங்ககிட்ட முழுசாக தான் இருக்குது அப்படின்றவங்க நான் சொல்லியிருந்த மாதிரி சம அளவு எடுத்து நீங்கள் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு மிக்சியில் போட்டாலே அது தூளாகிடுங்க. 1-2 இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி தூளாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம வேண்டிய பொருட்களை எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்று ஆங்கில புத்தாண்டு, வருடத்தின் முதல் நாள். அது கூடவே இன்று அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க.
இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய அந்த டைம் அபிஜித் நேரம் எப்போ வருது அப்படின்றத சொல்கிறேன். அந்த டயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிந்தவங்க அந்த நேரத்தில் செய்யுங்க. அந்த நேரம் வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்றவங்க இன்றே ரொம்ப நல்ல நாள், வருடத்தின் முதல் நாள், இந்த நேரம் அப்படின்றத மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அந்த நேரம் வரைக்கும் எனக்கு காத்திருக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் இன்று எந்த டயத்தில் வேணால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, முதல்ல அந்த பரிகாரத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் அபிஜித் நேரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த டைம் இன்று எந்த டயத்தில் வருது அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ரூபாய் நோட்டு இல்லை அப்படின்னா 1 ரூபாய் நோட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம பொடி செய்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாசனை நிறைந்த வசிய பொடி, 3 பொருட்களை சம அளவு எடுத்து வசியம் செய்யக்கூடிய அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டு மேலே வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட 1 ரூபாய் காயின் இருக்குது அப்படின்னா அந்த 1 ரூபாய் காயின் மேலே இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நேராக உங்கள் நிலைவாசப்படிக்கு போயிடுங்க. வீட்டோட நிலைவாசல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிடுங்க. நிலைவாசலுக்கு வெளியே போய் நின்றுடுங்க. இப்போ உங்கள் வீட்டோட உள்பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வெளியே நின்றுட்டு உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயத்து மேலே வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை உள்ளே பார்த்து நீங்கள் ஊதி விடணும். உங்கள் வீட்டிற்குள்ளே பார்த்து ஊதி விடணும். அப்படி ஊதி விடும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லணும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஐ எம் எ மணி மேக்னட் அப்படின்ற வார்த்தையை 11 முறை சொல்லுங்க. ஊதி விடும்பொழுது சொல்லுங்க. அந்த நோட்டு மேலே வச்சு அந்த வசிய பொடியை வச்சிருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் உள்பக்கமாக ஊதி விடும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லணும். ஐ எம் எ மணி மேக்னட், ஐ எம் எ மணி மேக்னட், ஐ எம் எ மணி மேக்னட் இப்படின்னு 11 முறை சொல்லுங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தில் இருக்கும் அந்த பொடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே பறந்து வரும். இவ்வளவு தாங்க பரிகாரம். இந்த பொடி இப்படியே உங்கள் வீட்டிற்குள்ளே பறந்து வருதோ அதே மாதிரி தான் நீங்களும் பணத்தை ஈர்த்து உங்கள் வீட்டிற்குள்ளே வர வைத்து கொண்டே இருப்பீங்கங்க. அதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த மந்திர வார்த்தையும் சொல்லும் பொழுது பரிகாரத்திற்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க. அதனால அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தையும் மனதார சொல்லுங்க. கையில் வைத்திருக்கும் 1 ரூபாயை அப்படியே பூஜை அறைக்கு கொண்டு போய் வச்சிடுங்க. பூஜை அறையில உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை எல்லாம் வச்சுட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை பீரோல எடுத்துட்டு போய் வச்சிடுங்க. பூஜை அறையிலையும் வைக்கலாங்க, இல்ல பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லயும் வைக்கலாம். 48 நாட்களுக்கு அந்த 1 ரூபாய் நாணயத்தை செலவு செய்யாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காசை கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது. சரி, இன்னைக்கு அந்த அபிஜித் நேரம் எந்த டயத்துல வருது அப்படின்னா, இன்று 1/1/2025 புதன்கிழமை இரவு 11:34 மணி முதல் 11:59 மணி வரைக்கும் அபிஜித் நேரம் அப்படின்றது இருக்குங்க. நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த டயத்தில் செய்யும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. எந்த நேரத்தில் செய்தாலும் தவறு கிடையாது. ஆனால் இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருந்த இந்த டயத்தில் செய்யும் பொழுது அத்தனை அற்புதமான பலன் கிடைக்குங்க. இந்த டயத்தில் செய்ய முடியல அப்படின்றவங்க மாலை 6 மணிலேருந்து நீங்கள் எந்த டயத்தில் வேணால் செய்யலாங்க. இந்த அபிஜித் நேரம் அப்படின்றது ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்க. பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்தை அந்த டயத்தில் செய்யும் பொழுது இன்னுமே அதிக பலன் கிடைக்கும். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அந்த டயத்தில் செய்துங்க. இல்லை அப்படின்றவங்க 6 மணிக்கு மேலே எப்போனாலும் செய்யலாம். நீங்கள் எந்த டயத்தில் செய்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.